சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் 2 பேருமே மண்டபத்தில் வந்து உட்கார வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தாலியெல்லாம் சுற்றி இருக்கவங்ககிட்டலாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்க. இங்கே டிரைவரை சீக்கிரம்னு சொல்லிட்டு சிந்தாமணி வந்து பின்னாடி இருந்து சீக்கிரம் போப்பான்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கடைசியில் தாலியும் கட்டி முடிச்சிடுறாங்க. கரெக்டாக சிந்தாமணியும் வந்துடுறாங்க. விஜய் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கரெக்டாக உன் பொண்ணு கல்யாணத்தை பார்க்க வந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அழுவாங்க. அவன் கட்டின தாலியை வந்து நீ தூக்கி எரிஞ்சிட்டு என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ரேகாவை சொல்லுவாங்க. இல்லை என் மருமக அப்படி வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சத்யாவோட அம்மா கூட சொல்லுவாங்க. முத்து வந்து வந்தது தான் வந்தீங்க, ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்கன்னு சொன்னால் அவர் வந்து கேட்குற மாதிரி இல்லை, பிரச்சனை பண்ணுவாங்க சிந்தாமணி. என் மருமக என் கூட தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. கரெக்டாக நம்ம ரேகாவோட மாமியார் மீனாவோட அம்மா. சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொண்ணே நம்மளை வேண்டான்னு சொல்லிட்டா, இனிமேல் எதுக்கு நம்ம இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி அவங்க ஹஸ்பண்டும் கிளம்ப போவாங்க. அப்போ கரெக்டாக விஜயா வந்து எப்படி உன் பொண்ணை வந்து பிச்சைக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னா இது உனக்கு வேணும் தான், என்னை நீ எவ்வளோ கேவலப்படுத்தின, உன் கூடயே இருந்துக்கிட்டு நீ என்னை பழி வாங்கினல, அதுக்கு தான் உனக்கு இது ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி வந்து அழுதுகிட்டே போவாங்க. ஒரு மரத்தடியில் போய் உட்காந்துட்டு அவன் இந்த பிச்சைக்காரன் கூட வாழக்கூடாது, நம்ம ரெண்டாவது மறுபடியும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மற்ற சடங்குகள் எல்லாமே நடந்துகிட்ருக்கோம். மறுபடியும் சிந்தாமணி வருவாங்க. நீ வந்துரு என் கூட ரேகா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா நான் வரமாட்டேன், எனக்கு சத்யா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்படி அவன் கூட வாழ்ந்துறன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.